லைவ் அப்டேட்டு லைவ்ல 3 பேர் உட்காந்து கதறன்னு கதறாங்க. முத்துக்குமரன், மஞ்சரி, சாசனா இந்த மாதிரி சௌந்தர்யா தான் டைட்டில் வின் பண்ணுவா போல இருக்குது. சௌந்தர்யாவுக்கு தான் வெளியே சப்போர்ட் இருக்குது. அதை வந்து ரயான் வந்து சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் கதறினதெல்லாம் வந்து கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு சௌந்தர்யா பார்த்து. அதனால தான் சௌந்தர்யான்னு சொல்லி கதறி இருக்காப்புல. இந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, மஞ்சரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி 50 நாளில் வந்து ஆயிடுச்சு, எத்தனை நாளோட கேம் முடிச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்டப்போ, நான் வந்து சௌந்தர்யாவுக்கு 2 வாரத்தோட சௌந்தர்யாவோட கேமை முடிச்சு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, சௌந்தர்யா வந்து முதல் 2 வாரம் ஏற்படுத்தின அந்த இம்ப்ரெஷன் தான் அவளுக்கு வந்து இன்ன வரை ஓட்டு வாங்கி தந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து சொல்ல, உடனே அதுக்கு சாச்சனா ஆமாம் நானும் யோசித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே வந்து திருப்பி மஞ்சரி சொல்லுது டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ஒரு கேம் ஆடினா அந்த கேமால் தான் அந்த இம்ப்ரெஷனால் தான் வந்து இவ்வளோ ஓட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்ல, உடனே அதுக்கு பக்கத்தில் சிங்சாக்கு சாச்சனா ஆமாம் நானும் வந்து யோசித்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே வந்து டப்பா இருக்கார்ல முத்து, அவர் வந்து நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வேமா வர்றாரு. சொல்லுங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி ரயான் வந்து வெளியே இருந்து உள்ளே வந்தான். அப்போ அவன் சொல்லிட்டான் சௌந்தர்யா தான் டாப்பில் இருக்க, நீ தான் ஓட்டில் வந்து நம்பர் 1 இருக்க அப்படிங்கிறத ரயான் வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் உட்காந்துட்டு புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சௌந்தர்யா வந்து சௌந்தர்யாவுக்கு நாமினேஷன் வரல, சௌந்தர்யாவுக்கு ஒரு ஓட்டு கூட போடல, நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லார் மேலேயும் வந்து வன்மத்தெல்லாம் இது பண்ணிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. வன்மத்தை வந்து அப்படியே பாசிட்டிவாக மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லி லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா மேலே வன்மத்தை கூட்டுறாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது, கதறுன்னு கதற மாதிரி தான் இருக்குது. சௌந்தர்யா தான் டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, கதறாங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.